Good evening everyone. Last லெசனில் டைம்லைன் பேனலில் இருக்கிற ஆனியன் ஸ்கின் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் விண்டோ மெனுவில் இருக்கிற கலர் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதனுடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். தென் கிரியேட். இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டூல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் டூல் ஷார்ட்கட் கீ ஆர். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக ஒரு ரெக்டாங்கிள் டூல் க்ரியேட் பண்ண முடியும். இதனுடைய ஃபில் கலரும் இதனுடைய ஸ்ட்ரோக் கலரும் நம்ம ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் டூல் வி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் எனபிள் பண்ணுறதுக்கு விண்டோவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், இதில் ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த டைம்லையும் ஃபில் கலரும் ஸ்ட்ரோக் கலரும் நமக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ரோக்கோட ஸ்டைல், வித் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் லெசனில் ஆல்ரெடி படித்தது தான். நான் இதில் ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்லில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபில் கலர் இதில் கொடுக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விண்டோ மெனுவில் இருக்கிற கலர் பேனல் பற்றியும் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். கோ டு விண்டோ, கலர், ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+F9. கிளிக் பண்ணுறது மூலமாக நமக்கு கலர் பேனல் ஷோ ஆகுது. ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கலர். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போய்ட்டும் ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கலர் பேனலில் போய்ட்டும் உங்களுக்கு ஃபில் கலர் ஸ்ட்ரோக் கலர் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இதில் ஃபில் கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். இதில் இருக்க டிஃபால்ட் கலர் வேண்டாம், எனக்கு பிடிச்ச கலர் கொடுக்கணும் அப்படின்னா கலர் பிக்கர் லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, கலர் பிக்கர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் பிக்கர் மூலமாக உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை எனபிள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கலரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எனக்கு ஃபில் கலர் ஒயிட் ஆட்டும் ஸ்ட்ரோக் கலர் பிளாக்காகவும் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோ கலர். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபில் கலரையோ இல்லைனா ஸ்ட்ரோக் கலரையோ உங்களுக்கு நன் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஃபில் கலர் நன் ஆகிடுச்சு, தெரியுதா, ஒரு இன்ட்டு மார்க் இருக்குது. இதுவே எனக்கு ஸ்ட்ரோக் கலர் நன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நன் கொடுங்க. இப்போ எனக்கு ஃபில் கலரும் ஸ்ட்ரோக் கலரும் நன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராப்டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு நன்னாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா நான் எதுவுமே கொடுக்கல, ஃபில் கலரும் கிடையாது ஸ்ட்ரோக் கலரும் கிடையாது. நான் இந்த ட்ராப்டவுன் மெனுவில் போய்ட்டு சாலிட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். என்னுடைய ஃபில் கலர் ப்ரௌன் கலராக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரோக் கலர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாலிட் கலருக்கு பதிலாக லீனியர் கிரேடியன்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் 2 கலர்ஸ் ஆர் மல்டிபிள் கலர்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். கிரேடியன்ட் மீன்ஸ் blend between 2 or more colors. இதில் 2 பாயிண்ட்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகிருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் க்ரீனும் லாஸ்ட்டு பாயிண்டில் ப்ளூவும் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை தவிர எனக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டில் இருக்கிற கலர் பிக்கர் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு தேவையான என்ன கலர்னாலும் நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இல்லை ஹியூ வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், பிரைட்னஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ஆர்ஜிபி வேல்யூவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ லீனியர் கிரேடியன்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் கலர், தென் ரிஃப்ளெக்ட் கலர், தென் ரிப்பீட் கலர். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ F. இது மூலமாக உங்களோட கிரேடியண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிரேடியண்ட்டை ரொட்டேட் பண்ண முடியும். நான் இதில் எக்ஸ்டெண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும்.
அதுவே நான் ரிஃப்ளெக்ட் கலர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய கலர் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி விசிபிள் ஆகும். தெரியுதா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் கலர் கொடுத்தீங்கன்னா சேம் ஒரு பேட்டர்ன் போல் நமக்கு விசிபிள் ஆகும். இதுதான் லீனியர் கிரேடியண்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். தென் நான் ரேடியல் கிரேடியண்டாக சேஞ்ச் பண்ணுறேன். இது ஒரு சர்க்கிள் ஃபார்மில் நமக்கு க்ரியேட் ஆகும். சென்டரில் ஒரு கலர், அதை சுற்றி இன்னொரு கலர். நான் கலர் சேஞ்ச் பண்ணி காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எல்லோ சூஸ் பண்ணுறேன். தென் லாஸ்ட்டு பாயிண்ட்டை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆரஞ்சு சூஸ் பண்ணிக்கலாம். லைட் கலர்லேருந்து டார்க் கலராக நமக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் கிரேடியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் மூலமாக இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனுடைய பொசிஷன், அதனுடைய ரொட்டேஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஏற்கனவே லீனியர் கிரேடியண்டில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் கலர், ரிஃப்ளெக்ட் கலர், ரிப்பீட் கலர் மூலமாக உங்களோட கலரோட பொசிஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிட் மேப். இது மூலமாக உங்களுக்கு தேவையான ஒரு இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இமேஜை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்கியூ பண்ண முடியும். பிட்மேப் ஃபில் மூலமாக ஒரு இமேஜை உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஃபில் பண்ண முடியும். சப்போஸ் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டூல்ஸ் பேனலில் பார்த்துருக்குறோம். பெயிண்ட் பக்கெட் டூல், ஷார்ட்கட் கீ கே. தென் டைரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ண கலரை ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஃபில் பண்ண முடியும். எனக்கு இதில் ஸ்ட்ரோக் கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த பெயிண்ட் பக்கெட் டூலுக்குள்ளே இருக்கிற இங்க் பாட்டில் டூலை சூஸ் பண்ணி தேவையான ஸ்ட்ரோக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம விண்டோ மெனுவில் இருக்கிற கலர் பேனல், அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த லெசன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேட் 2021 சம்மந்தமான என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.